எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி எதுவும் கொய்யாப்பழம் இருக்கான்னு பார்ப்போம். மைக் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை செக் பண்ணுறதுக்காகத்தான். நல்ல சத்தம் கிளியராக இருக்கான்னு பார்க்கணும். இது ஒரு கொய்யாப்பழம், சிவப்பு கொய்யா கீழே கிடந்துச்சு. மேலே அது இருக்கான்னு பார்ப்போம். மரத்தில் கொய்யாப்பழம் பிடிக்கி சாப்பிட்டாலே தனி டேஸ்ட். கீழே தான் கிடக்கு வருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். கழுவி சாப்பிட வேண்டியதான். வேறு இருக்கான்னு பார்க்குறேன். இதோரளவு காய் தான் எடுத்துக்கலாம். காலைல வேணால் பார்ப்போம். வந்து சோப்பாக இருக்குது பாருங்க. சோப்புக்கு நல்ல டேஸ்ட் தான், அருமையாக இருக்குது. சாயந்தர நேரம் இது இப்படி கிள்ளி பார்க்கணுங்க. கிராமத்தில் சின்ன வயசில் இப்படி கிள்ளி பார்ப்போம். கிள்ளி பார்த்தாலே பழம்னா தெரிஞ்சிடும். ஓரளவு பிடிங்கலாம். பிடிங்கிட்டேன். எவ்வளோ சோப்பாக இருக்குது பாருங்கள். மழை வர்ற மாதிரி இருக்குது. மேகமூட்டமாக மழை வந்தாலும் வரலாம். மழை காலத்தில் கிராமப்புறத்தில் இல்லை வயல்வெளியெல்லாம் பார்த்தா தனி சந்தோஷமாக இருக்கும். பயிர்கள்லாம் பார்த்தா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இயற்கை நம்மளோட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இயற்கை கண்டிப்பாக நம்மளோட பேசும். அது இயற்கையோடு வாழ்ந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது கொய்யா, சோப்பு கொய்யா, சூப்பர். இது காய்ச்சி கீழே விழுந்துச்சு. கொய்யா இருக்கான்னு பார்ப்போம். சோப்பு கொய்யா அவ்வளோதான், பிஞ்சாக இருக்கு பூரா. எப்படி இருக்கு பாருங்க. துணி துவைக்கிறாரு பாருங்க. சத்தம் கேட்குதா? அப்புறம் என்ன, வாஷிங் மிஷின்லாம் அதுவாகத்தானே துவைக்குது. நம்ம துவைக்கிற மாதிரி மோட்டாரில் பம்செட்டில் நம்ம துவைச்சி எடுக்கிற மாதிரி ஒரு இது வராது. நான் இன்ன வரைக்கும் நான் தான் துவைப்பேன். அந்த மோட்டார் பம்செட்டில் ஊற வச்சு தண்ணியை சோப்பை போட்டு கும்மி துவைக்கும்போது தான் அழுக்கு போகும். இது ஒரு ரகம். இது சோப்பு கொய்யா இல்லை. வேறு நல்ல பழம் இருக்கான்னு பார்ப்பா. இங்கே விழுந்து கிடக்கு பாருங்கள். குருவிலாம் கிடச்சி. நமக்கு எதாக இருக்கான்னு பார்ப்போம். ஓரளவு பிடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.